வணக்கம். நான் மிஸ்டர் மியாவ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் மியாவ் எஸ்எஸ்சி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2019 6th மார்ச்சில் ஷிஃப்ட் 1ல் கேட்ட இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை தட்டி விட்ருங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஆன்டானிம்ஸ். ஸோ பர்சிஸ்ட் அப்படின்னா என்ன? கண்டினியூ. ஏதோ ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணுறது தான் பர்சிஸ்ட். ஸோ அதுக்கான ஆப்போசிட் வந்து சீஸ். ஸோ கண்டினியூஸ் வந்து சினானிம்ஸ், சீஸ் வந்து ஆன்டனிம்ஸ். ரிமைன்னா மிச்சம். ஏதோ 10 ரூபாலேருந்து 8 மைனஸ் பண்ணால் 2 மிச்சம் இருக்குன்றாங்களே, அதான் ரிமைனிங். ஸோ இன்சிஸ்ட் அப்படின்னா வற்புறுத்துறது. இப்போ நான் வந்து இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் எங்கேயாச்சும் போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து பே பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதான் இன்சிஸ்ட் பண்ணுறது. ஸோ இன்சிஸ்ட்டுக்கு அப்புறம் எப்பயுமே ஆன் அப்படின்ற ப்ரொப்போர்ஷன் தான் வரணும். ஸோ இது இம்பார்ட்டண்டான ரூல். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஹேவிங் 2 opposing ஃபீலிங் அட் அ சேம் டைம். ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டு விதமாக யோசிக்கிறது. இன்ட்ரோவர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட். அதே மாதிரி இது ரெண்டும் கலந்து, ரெண்டுமே இன்ட்ரோவர்ட்டும் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டும் இருப்பாங்க. அவங்க பேர் வந்து ஆம்பிவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு ஆப்போசிட்டாக இருக்க விஷயத்தை வந்து நம்ம ரூட் வேர்டு வந்து ஆம்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஆம்பி வேலண்ட். ரெண்டு ஆப்போசிட் ஃபீலிங், நல்லதாகவும் நினைப்பேன், கெட்டதாகவும் நினைப்பேன், அது வந்து ஆம்பி வேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்டெம்ப்ரரி அப்படின்னா 2000 வந்து இந்த தலைவர் இருந்தார், இந்த தலைவர் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒரே காலத்தில் வாழ்ந்த சமகாலம் அப்படின்றதான் கரெக்டான வேர்டு. கோயின்சிடென்ஸ்னால் எதிர்பாராமல் நடக்கிறது. ஈக்குவலண்ட்னால் ஈக்குவல், நார்மலாக A=B அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான். தேர்ட் கொஸ்டின் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். We came back because we had ran out of money. ஸோ we had ran அப்படின்றத தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ரேனோட 3 ஃபார்ம்ஸ் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ரன், ரன். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபேட்டில் வந்து ரன்னுன்னு தான் வரணும். இங்கே ஹேடு பக்கத்தில் தேர்ட் ஃபார்ம் தான் வரணும். ஆனால் இங்கே ரேன்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஆப்ஷனில் பார்த்தோம்னா வி ஹேட் ரன்னு இருக்கா. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஃபோர்த்து, கிராமட்டிக்கல் எரர். தோஸ் ஹூ ஆர் லேட் தே வில் நாட் பி அலோட் இன்சைட் த கிளாஸ் ரூம். தோஸ்ன்றது தான் நம்ம சப்ஜெக்ட். ஸோ தோஸ் யாரெல்லாம் லேட்டாக வந்திருக்காங்களோ, இது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். தே வில் நாட் பி அலோட் இன்சைட் த ரூம். ஸோ தோஸ்ன்றது வந்து ஒரு ப்ரொனோனா. ஹூ ஆர் லேட் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஸோ தோஸ், இங்கே தேன்றது வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ அதை மட்டும் எலிமினேட் பண்ணணும். அதுதான் எரர் இங்கே. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் எரர். ஸோ என்னென்னா, தோஸ் வில் நாட் பி அலோட் இன்சைட் த கிளாஸ் ரூம் அப்படின்றது தான் நமக்கு இங்கே சென்டென்ஸ். ஸோ யாரெல்லாம் லேட்டாக வந்தவங்களாம் அப்படின்றது வந்து இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ தோஸ்னால் யார்? லேட்டாக வந்தவங்க. ஸோ இங்கே தே வந்து சம்மந்தம்லாம் இருக்குது. ஸோ தேவை வந்து ரிமூவ் பண்ணணும். ஃபிஃப்த்து கொஸ்டின். வாட் ஆர் ரேர் ஃப்ளவர் ஷீ செட். டேக் ஸ்பீச்சில் வந்து இன்டேக் ஸ்பீச்சை மாற்றணும். ஸோ எக்ஸ்க்ளமேட்ரி வந்திருக்கா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின் பேப்பரில் இதே மாதிரி ஒரு கொஷின் வந்துச்சு, நம்ம பார்த்தோம். ஸோ வந்து வாட் ஆர் ரேர் ஃப்ளவர், எக்ஸைட் ஆகி சொல்கிறான். இது வந்து ரொம்ப ரேரான ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இங்கே வந்து ஆப்ஷனில் பார்த்தா 2 மட்டும்தான் எக்ஸ்க்ளைம்டு ஆகுது. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. ஸோ
ஷி செட்டுன்றது ஷி எக்ஸ்க்ளைம்டாக மாறினது இது மட்டும்தான். இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து என்ன கனெக்டிங் வேர்டாக மாறினா தட் அப்படின்ற கனெக்டிங் வேர்டாக மாறும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கேன்சல் ஆயிரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ இங்கே என்னென்னா கனெக்டிங் வேர்டு வந்து தட் வந்துச்சா. இட் வாஸ் அ வெரி ரேர் ஃப்ளவர். வாட் அ அப்படின்றது வந்து வெரி அப்படின்னு மாறும். ஸோ ரொம்ப ரொம்ப கிடைக்காத ஃப்ளவர் இது அப்படின்னு சொல்கிறது. வாட் அ அப்படின்னு எக்ஸ்க்ளமேட்டரி டேக் ஸ்பீச் வந்துச்சுன்னா அது வந்து இன்டாக் ஸ்பீச்சில் வரப்போ வெரி அப்படின்னு மாறும். ஸோ ஷி எக்ஸைட்டட் that it was a very rare flower அப்படின்னு தான் மாற்றணும். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவில் இருக்கு பேசிவ்க்கு மாற்றணும். ஸோ த ஃபார்மர் இஸ் ப்ளக்கிங் த ஃபீல்ட். ஃபார்மர் சப்ஜெக்ட் இஸ் ப்ளக்கிங் வெர்ப் ஃபீல்ட் ஆப்ஜெக்ட். பார்த்தோன்னே டக்குன்னு ஆன்சர் போட்டுடணும். ஐஎன்ஜியில் இருக்குது. ஸோ ஆப்ஷனில் பீயிங் இருந்தால் அதுதான் ஆன்சர். ஸோ 2 செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி கொண்டு வந்துடணும். ஃபார்மர்ன்றது சிங்குலர், அதனால இங்கே இசு போட்டிருக்காங்க. த ஃபீல்ட்ஸ் அப்படின்றது வந்து ப்ளூரல், அதனால தான் இங்கே ஆர்ன்னு மாற்றிக்கணும். ஸோ சப்ஜெக்ட் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி வெர்பை மாற்றணும். ஆர் பீயிங், ஆர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் ப்ளத்தோட தேர்ட் ஃபார்ம் ப்ளக்டு பை த ஃபார்மர் சப்ஜெக்ட் பை சேர்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கிளாஸ் டெஸ்ட். Atlas was made to hold the sky up on his shoulder as a punishment. Once Hercules dashed to hold it for Atlas, while the latter went looking for dash golden apples. ஸோ இங்கே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. அஃபார்ட்னா அவனால் வந்து அது வந்து வாங்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஆஃபர்னா அவனுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறது. எக்ஸ்டெண்டட் ஆர்டர், ஸோ ஆர்டர் போட மாட்டான், எக்ஸ்டெண்டும் பண்ண மாட்டான். அஃபோர்ட் இல்லாட்டி ஆஃபோர்டு தான் வரணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஹெர்குலிஸ் டேஷ் டு ஹோல்ட் இட் ஃபார் அட்லஸ் வைல் த லேட்டர். அவன் வந்து கோல்டன் ஆப்பிள்ஸை தேடி போகிற வரைக்கும் ஹெர்குலிஸ் வந்து நான் வந்து கையை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து ஆஃபர் தான் பண்ணியிருப்பார், அஃபோர்ட் பண்ணிக்க மாட்டார். அதே மாதிரி இன்னொரு எப்படி போகலாம்னா ஆஃபர்டுக்கு அடுத்து வர ப்ரிப்போஷன் வந்து 2 தான். ஸோ ஆஃபர்ட் 2 இந்த மாதிரி நம்ம வந்து எலிமினேட் பண்ணலாம், ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடலாம். நெக்ஸ்ட்டு வைல் த லேட்டர் வெண்ட் லுக்கிங் டேஷ் கோல்டன் ஆப்பிள்ஸ். ஸோ அப்பேரண்ட்லி ஃபார் லுக்கிங் ஃபார் கோல்டன் ஆப்பிள்ஸ், கோல்டன் ஆப்பிள்ஸை தேடி போகிறதுக்காக அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு when Atlas returned he saw Hercules dash hard to hold the sky. ஸோ அது வந்து அந்த கோல்டன் ஆப்பிள்லாம் தேடிட்டு அட்லஸ் வந்து திரும்பி வர்றாரு. திரும்பி வர்றப்போ ஹெர்குலிஸை பார்க்குறாரு. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஸ்கையை வந்து பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஸோ கஷ்டப்பட்டு அப்படின்ற வேர்டுக்கு ஆப்டான வேர்டு இது. சீக்கிங் வராது, கோப்பிங் வராது, டேக்லிங் வராது. ஸோ ஸ்ட்ரகிளிங் தான் வரும். சீக்கிங்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தேடுறது. கோப்பிங் அப்படின்னா இப்போ ஏதாச்சும் ஒரு யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா ஹவ் யூ கோப்பிங் வித் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி நீ இதை எடுத்துக்கிட்டு இருக்க, எப்படி ஒன்று வந்து நீ பார்த்துக்கிற அப்படின்னு அர்த்தம். டேக்கிள்னால் அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் வந்து ஸ்கையை சமாளிக்கல மாட்டார், அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஸ்கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஸ்ட்ரகிளிங் ஹார்ட் டு ஹோல்ட் த ஸ்கை. த வெயிட் ஆஃப் த ஸ்கை டேஷ் ஹெர்குலிஸ் ஸ்வெட் அண்ட் க்ரோன். ஸோ இந்த மொத்த பேராகிராஃபும் டோட்டலாகவே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து மேக்கும் வராது, ஹேஸ் மேடும் வராது. ஸோ வேர் மேக்கிங், வாஸ் மேக்கிங். த வெயிட் ஆஃப் த ஸ்கை அப்படின்றது வந்து சிங்குலர் தான். ஸோ வாஸ் மேக்கிங் தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு நவ் அட்லஸ் டிட் நாட் வாண்ட் டு டேஷ் அ ஜாப் அஸ் ஆர்டர்ஸ் அஸ் தட். ஆர்டர்ஸ் அப்படின்னா டிஃபிகல்ட் அப்படின்னு அர்த்தம். அவர் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து அட்லஸ் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, சரி இந்த வேலை நம்மளுக்கு வேணாம், நம்ம கலந்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அட்லஸ் டிட் நாட் வாண்ட் டு டேக்கன் அவுட்னா வெளியே போகிறது, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறுக்கிறது.
டேக்கன் இன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது. டேக் அவே அப்படின்னா என்னென்னா கலெக்ட் பண்ணுறது. ஸோ ஏதோ விஷயத்தை கலெக்ட் பண்ணுறது இல்லாட்டி பிக்கப் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேக் பேக் அப்படின்னா அதை விட்டுட்டு ஸோ எப்படி சொல்கிறது, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிருந்தோம் அதை விட்டு வந்துடுறது, திரும்ப போக முடியாதபடி. நான் கொடுத்த வாக்கை டேக் பேக், திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டேக் பேக் தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து இடியம்ஸ். சிக்கன் ஹார்ட்டட்னா கவர்டு. கோழியெல்லாம் சும்மா நம்ம காலை சும்மா தட்டினாலே பறந்துருமா, ஸோ அப்படி நம்ம ஞாபகம். கோழி வந்து ரொம்ப கோழை. சிக்கன் ஹார்ட்டட், கவர்ட்லி. இப்போ வந்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், சப்ஜெக்டை தேடணும். த மவுண்டைன், அந்த மவுண்டைன் அப்படின்றது வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்காது. ஸோ 2 இருக்குது. நெப்போலியன் had to cross the Alps in winter. நெப்போலியன் ரிப்ளைட். ஸோ நெப்போலியன் ரிப்ளைட் கண்டிப்பாக வராது. ஸோ ஆப்ஷன்லேயும் சின்றது இல்லவே இல்லை. ஸோன்றதும் வராது. ஸோ பி தான் வரும். ஏ ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் வராது. ஸோ பியை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நெப்போலியன் had to cross the Alps. மவுண்டெயின்ஸ்க்கு வந்து த போடணும் ஆர்டிகல்ஸ். த ஆல்ப்ஸ் இன் அ வின்டர். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஏ இல்லாட்டி டி வரணுமா. ஸோ சம்மோன் டோல்டு, டி ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ சம்மோன் டோல்டு நெப்போலியன் தட் டாஸ்க் வாஸ் இம்பாசிபிள். ஏன் இம்பாசிபிள்னு சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு இங்கே கிளியராக சொல்லவே இல்லை. ஸோ நம்ம வந்து ஏ ட்ரை பண்ணுவோம். இந்த மவுண்டைன் ரேஞ்ச் வாஸ் கவர்டு வித் ஸ்னோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மவுண்டைன் ரேஞ்ச் வந்து ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு, அதனால தான் இது வந்து இம்பாசிபிள்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏக்கு அப்புறம் தான் டி வரணும். ஸோ ஆப்ஷன் படி பார்த்தா பிஏ டிசி தான் கரெக்டான ஆப்ஷன். 14th சினானிம்ஸ். ப்ரிஃபர்னா என்ன, நம்மளோட மோஸ்ட் லைக்டு ப்ரையாரிட்டி, நமக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடான் அப்படின்னா என்னென்னா லவ், ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப விரும்புகிறது. ஃபேவர்னால் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஃபியர்னால் பயம். கம்பேர்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஸோ ப்ரிஃபர்டுக்கு ஆப்டான சினானிம்ஸ் வந்து ஃபேவர்ட், நமக்கு ரொம்ப பிடிச்சது, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஓவேஷன், ஸ்டாண்டிங் ஓவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம். ஸோ அப்ளாஸ் பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அப்ளாஸ் பண்ணுறது தான் ஓவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நின்றுக்கிட்டு கை தட்டுறது தான் ஸ்டாண்டிங் ஓவேஷன். Next is 16th question. Fill in the blanks. She dash how the magician had performed the rope trick. அவள் வந்து அந்த மெஜிஷியன் வந்து எப்படி அந்த ஒரு கயத்து மேலே நடந்தார்னு ஆச்சரியப்படுறா. ஸோ ஆச்சரியப்படுறான்றதுக்கு வேர்டு இது. பசில்னா கன்ஃபியூஸ் பண்ணுறது, பிவைல்டர்னாலும் கன்ஃபியூஸ் பண்ணுறது தான், ரெண்டுக்குமே கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் அர்த்தம். சஸ்பெக்ட்னா சந்தேகப்படுறது, ஒண்டர்னா தான் ஆச்சரியப்படுறது. ஸோ ஷீ ஒண்டர்டு தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். 17th கொஷின். நோ இம்ப்ரூவ்மெண்ட், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ when it started raining I ran to the nearer house for the shelter. ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கிறது. மழை பெய்கிறதும் ஒரே நேரத்தில் தான், அவன் வந்து அந்த நியரஸ்ட் ஹவுஸுக்கு ஓடுறதும் ஒரே நேரத்தில் தான். ஸோ ரெண்டுமே when it started raining, ஸோ ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்குது. டு த நியரர் ஹவுஸ்ன்னு இருக்கா, தன்னு வந்தாலே அது வந்து சூப்பர்லேட்டிவ் கீழ் தான் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி த வரக்கூடாது. ஸோ அந்த பக்கத்தில் இருந்த வீடுக்கு அப்படின்னு தானே சொல்கிறோம். ஸோ த நியரஸ்ட் ஹவுஸ்ன்றதை வந்து நம்ம சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். 18th இன்கரெக்ட் வேர்டு. ஸோ இன்கரெக்ட் வேர்டு இது அபேண்டன், அக்வைண்டன்ஸ், அலையன்ஸ், அக்விசேஷன்ஸ். அபேண்டன்னா விட்டுட்டு போயிடுது, டெசர்டட். அக்வைண்டன்ஸ்னால் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டது. அலையன்ஸ்னால் அக்ரிமெண்ட். அக்விசேஷன்னா குற்றம் சுமத்துறது. ஸோ இங்கே தப்பான ஸ்பெல்லிங் வந்து
ஈக்கு பதிலாக ஏ வரணும். அக்விண்டன்ஸ் தான் இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு. 19th கொஷினா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ வழக்கம் போல் சப்ஜெக்டை தேடுவோம். மச் ஆஃப் திஸ் வார், ஏதோ ஒரு வாரை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த வார் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ மச் வராது. போத் சைடு இதுவும் வராது. திஸ் ஃப்ரண்ட் இது வராது. ஸோ ஆண்ட்ரி மேகி நாட் இதுதான் வரும். ஸோ பியும் ஏயும் பியும் வராது. சிடி ஆப்ஷன் வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டி தான் வரும். அடுத்து தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷனில் பார்த்தா ஏபி வச்சு பார்த்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ரி மேகினாட் ஹேட் ஃபாட் அ வார் வித் அ ஃப்ரெஞ்ச் அகெயின்ஸ்ட் ஜெர்மன். ஃபாட் அ வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ மச் ஆஃப் திஸ் வார் நம்ம பார்த்தோமா. ஸோ மச் ஆஃப் திஸ் வார் ஹேட் டேக்கன் அலாங் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். ஸோ வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். அதுக்கடுத்து இங்கே என்ன பார்த்தோம், திஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிட்டே வரலாம். ஸோ டிக்கு அப்புறம் ஏ வருது. ஸோ ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, சிபி. ஸோ மச் ஆஃப் திஸ் வார் டேக்கன் பிளேஸ் இன் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். திஸ் ஃப்ரண்ட் வாஸ் லைன் ஆஃப் ட்ரென்ச்சஸ் விச் டூ சைட்ஸ்க்கு அப்புறம் வந்து போத் சைட்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ டிஏ சிபி. நெக்ஸ்ட் இது அப்புறம் வந்து இப்போ வந்து இடியம்ஸ் பார்க்குறோம். அடுத்த கொஷின் பை அண்ட் பை. பை அண்ட் பை அப்படின்னா கிராஜுவலி, ஃபைனலி, கொஞ்சம் கொஞ்சமாக, இவென்ச்சுவலி, கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த இடத்த அடைஞ்சேன். பை அண்ட் பை. அடுத்து வந்து 21st கொஷின் ஆன்டனிம்ஸ். க்ளீ அப்படின்னா என்னென்னா ஹாப்பினஸ். க்ளீன்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வாய் வந்து சிரிக்கிற மாதிரியே தான் போகும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். க்ளீ அப்படின்னா நம்ம வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிரிக்கிற மாதிரியே போகுது. ஸோ க்ளீனா ஹாப்பினஸ். ஸோ அதுக்கான ஆப்போசிட் வந்து ஓனா சேட்னஸ். ப்ளஸ்னாலும் ஹாப்பி, ஜாய்னாலும் ஹாப்பி, ஃபன்னாலும் ஹாப்பி தான். 22nd எவ்ரி ஒன் எக்ஸப்ட் ஷீ ஹாவ் ட்ராவல்டு பை ஏர். ஸோ எவ்ரி ஒன் வந்துட்டாலே அங்கே வந்து சிங்குலர் வெர்பு தான் வரணும். ஸோ எல்லாரும் அவளை தவிர. ஸோ எவ்ரி ஒன் எக்ஸப்ட் ஷீ ஹாவ். இங்கே வந்து ஹாவுக்கு பதிலாக ஹேஸ் வரணும். ஷீன்னு வந்துட்டாலே. ஸோ இங்கே வெர்பு வந்து எவ்ரி ஒன்னுக்கு ரெஸ்பெக்டிவாக வரணும். ஸோ எவ்ரி ஒன் எக்ஸப்ட் ஷீ ஹேஸ் ட்ராவல்ட் பை ஏர்னு வரணும். ஸோ இங்கே ஷீயும் வரக்கூடாது. எவ்ரி ஒன் எக்ஸப்ட் ஹெர்ன்னு வரணும். ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் கேஸ் வந்துடும். ஸோ இங்கே ரெண்டுமே எரர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும். ஷீ எக்ஸப்ட் ஹெர் ஹேஸ் ட்ராவல்ட் பை ஏர் அப்படின்னு வரணும். டுவெண்ட்டி கொஷின் த ரூஃப் ஆஃப் த ஓல்டு பில்டிங் டேஷ் டூரிங் த ஸ்டார்ம். ஸோ புயலில் வந்து எங்கள் பில்டிங், இப்போ அந்த பழைய பில்டிங்கோட கூரை வந்து செதஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்க்ராட்சுன்னா ஸோ ரப்புன்னு அர்த்தம். டெஸ்ட்ராய்ட்னா அழிக்கிறது. ஸோ ஸ்ட்ராம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணாது. ஸோ டெமாலிஷ்னா நம்ம வந்து வாண்டடாக வந்து நான் அடித்து அந்த பானையை உடச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது வந்து டெமாலிஷ்டு. கொலாப்ஸ்னால் ஏதோ ஒரு நேச்சுரலாக உடஞ்சி விழுகிறது, இடிஞ்சு விழுகிறது. ஸோ கொலாப்ஸ் தான் கரெக்டான ஆப்ஷன். கொலாப்ஸ் தான் ஆன்சர். 24th கொஷின் குரூப் ஆஃப் ஷீப் ஒன்னோட சப்ஸ்டியூஷன். குரூப் ஆஃப் ஷீப்னால் எல்லாத்துக்கும் தெரியும், ஃப்ளீட். ஸ்குவாட் அப்படின்னா என்ன, கிரிக்கெட் டீம்லாம் சொல்லுவாங்களே, குரூப் ஆஃப் பிளேயர்ஸு தான் ஸ்குவாடுன்னு சொல்லுவோம். ஸோ குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் தான் ஸ்குவாடு. காலனி அப்படின்னா குரூப் ஆஃப் ஃபேன்ஸ், அப்படி இல்லாட்டி மங்கீஸ், இதெல்லாம் வந்து குரூப் ஆஃப் காலனின்னு சொல்லுவோம். ஸ்வாம்னா குரூப் ஆஃப் ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின் ராங்லி ஸ்பெல்ட் வேர்டு. ஸோ சீஸ், SEIZE. ஸோ மோஸ்ட்லி ஸ்பெல்லிங்கில் நம்மளுக்கு எதில் குழப்பம்னா AEI. இந்த ஒவல்ஸாக பாருங்கள், ஒவல்ஸாக இருக்க வேர்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங்கில் வந்து ரொம்ப குழப்பம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சீஸ்னால் ஏதோ வந்து நிறுத்தி வைக்கிறது.
க்ரீஃப்னா சேட்னஸ், ஃபியர்ஸ்னா கோவம், பீஸ்னா சுக்கு சுக்கான்னு இருக்கிறது. ஸோ இதுதான் இன்றைக்கான 25 கொஷின்ஸு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோஸ் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்டர் மியாசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை அமைக்கி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நல்லதே நடக்கும்.